ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யறது அப்படின்றது தான். இப்போ நம்ம இந்த ரவா தோசையை மைதா யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப கிறிஸ்பியாக செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசையோட நீங்கள் இப்போ நான் கொத்தமல்லி சட்னியும் சாம்பாரும் வைக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி என்ன விருப்பமோ அதோட எந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரவா தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரவா தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெஷரிங் கப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணுங்கள். 1 கப் ரவை, 1/2 கப் கோதுமை மாவு. இதில் நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறதில்ல, கோதுமை மாவு சேர்த்து தான் பண்ண போகிறோம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. 1 கப் ரவைக்கு 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. நீ என்ன டம்ளர் எடுத்தாலும் 2:1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 1 கப் ரவை, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும், உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் ஜீரகம், ஒரு 10 மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க ஒரு பச்சை மிளகா, பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணாதான் நம்மளுக்கு வாயில் கிடைக்காது, நல்லா வெந்துடும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். நல்லா பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம தாராளமாக தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கையை வச்சு கட்டிப்படாமல் கலந்துக்கோங்க. இன்னொரு கப் தண்ணியும் ஊற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னும் கூட தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம இந்த 2 கப் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். 1/2 மணி நேரம் கழித்து இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அந்த டைமில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கையால் கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி திக்காக தான் இருக்குது. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா வாட்டரியாக இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தண்ணியாக இருக்குது. இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா அப்படியே ஊற்றினா திரிக்கிற மாதிரி இருக்கணும் தோசைக்கல்ல. இந்த அளவுக்கு நம்ம மோர்லாம் கரைப்போம் பார்த்தீங்களா, தயிர்லேருந்து மோர், அந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ எப்படி நம்ம அந்த தோசையை ஊற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த தோசைக்கல் நல்லா காயணும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாவு, இதில் 1 ஸ்பூன் ரவை மட்டும் இப்போ லைட்டாக சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவை சேர்க்குறோம் பார்த்தீங்களா, இது இந்த தோசைக்கு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மாவு இருக்குது பாருங்கள், நல்ல தண்ணியாக இருக்குது. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கா, இதை லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியனை வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஆனியனை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு, தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்படி தொட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு தோசைக்கல் காஞ்சிருக்கணும். இப்போ நல்லா மாவை பெரிய கரண்டியில் மாவு எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கிட்டு
ஃபுல்லாக தோசைக்கல்ல ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுட சுட கல்லில் ஊற்றினா தான் இந்த மாதிரி வரும். நல்லா தாராளமாக இந்த ரவா தோசைக்கு ஆயில் தேவைப்படும். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நார்மலாக ஊற்றுற தோசை டைமிங்ஸோடு இது கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகணும். ஒரு 3 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ தோசையில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த டைமில் தான் நம்ம தோசையை திருப்பி போடணும். அப்படியே சுற்றி லைட்டாக எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சைடே கூட வேக வச்சுக்கலாம். நான் அதுவுமே திருப்பி போடுவேன். அதனால் தோசையை இப்போ திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ திருப்பி போட்டு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. நம்மளோட தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி உங்களுக்கு நான் எப்படி ஊற்றுறதுன்னு கரெக்டாக சொல்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் ஒரு வெங்காயத்தை வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் கொஞ்சம் நல்லா காஞ்சி இருக்கணும். ஒரு வாட்டி தோசை ஊற்றும் போதும் நல்லா அடியிலேருந்து கலக்கி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அது போய் நல்லா அடியில் செட்டில் ஆகிடும். கிரீஸ் பண்ணிட்ட உடனே நல்ல ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. அப்புறமா இருக்கிற கேப்பில் மிச்சமாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டையாக வரணும். ஓட்டையாக வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தோசை ஊற்றி முடிச்சுட்டு உடனே ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயிலை ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் சுட்டு வச்சுருந்த தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஓரத்துலேருந்து ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்து விட்டுட்டே வாங்க. ஃபுல்லாக ஓரத்தை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டோன்னே சென்டரில் விட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது இன்னும் 1 மினிட் வேகட்டும். இந்த மாதிரி சுவையான ரெசிபீஸ்க்கு என்னோட கடாய் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.